தருமபுரி வெற்றி வேட்பாளர் இந்திய கூட்டணியுடைய திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் மணி அவர்கள் இன்றைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். நம்முடைய கூட்டணியினுடைய இந்திய கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக இன்றைய தினம் தேர்தல் அலுவலகம் இங்கே திறக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய வேட்பாளர் முதல்வருடைய சாதனையின் அடிப்படையில் வெற்றி பெறுகிறார். கொள்கை கூட்டணி இது தேர்தலுக்கு மாறுகிற கூட்டணி அல்ல. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் நாங்கள் கிட்டத்தட்ட 18 வருஷமாக ஒன்றாக பயணம் செய்கின்றோம். ஒருமுனை கூட்டணி, இது ஒருமுனை கூட்டணி. அது கடந்த காலத்தில் அவங்க இன்னும் சொல்ல போனால் அவங்க கூட்டணி கட்சியாலே கடந்த சட்டமன்ற கூட்டணியில் சட்டமன்ற தேர்தலில் அந்த கூட்டணி அதிமுக கூட்டணி ஒன்றாக இருந்த கூட்டணி இப்போது மூன்றாக உடைந்திருக்கிறது. ஆக அதே போல் அந்த கூட்டணியை சார்ந்த முன்னாள் அமைச்சர் அவர்கள் அந்த கூட்டணி இங்கே இருக்கின்ற வேட்பாளர் இங்கே பிஜேபி கூட்டணி வேட்பாளரை அவங்களுடைய கட்சியுடைய நாடகத்தை இப்போ தோல்வி உரித்திருக்கின்றார்கள். நாங்கள் 10.5% தேர்தலுக்காக கொடுத்தோம். என்னது தேர்தலுக்காக கொடுத்தோம். நாங்கள் அப்பயே தெரியும் எங்களுக்கு நீதிமன்றத்துக்கு சென்றால் இது வெற்றி பெறாது. ஆக பாட்டாளி மக்கள் கட்சியை வன்னிய மக்களை ஒரு ஏமாற்றுகின்ற ஒரு கூட்டணியிலிருந்து அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். இந்த 10.5% வைத்து இந்த அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றார்கள். அதே போல பாமக வெற்றி பெற்றார்கள். ஆக 2 பேரும் ஒரு நாடகத்தை நடத்தியது மக்களுக்கு தோல்வி உறுதியாக. அங்கே CV சண்முகம் அவர் கடந்த கூட்டணியை பேசும்போது அவர் தான் பேசினார்கள். ஆக அவங்க நாடகம் நடத்தினோம் என்பதை அவர் வாயாலே கூறியிருக்கின்றார். ஆக உண்மையான ஆட்சி ஜனநாயகம் உண்மையான கட்சி ஆட்சி நடத்துகின்றவர். நாங்கள் மக்களை ஏமாற்ற எண்ணம் இல்லாதவர் நம்முடைய முதல்வர்கள். அவர்களே இப்போ நாடகம் புலி வெளியே வந்து பிடிச்சிட்டார். ஆக அது இப்போ தேர்தலுக்காக அத்தகைய மக்களை நம்ப மாட்டார்கள். இந்த தருமபுரி மாவட்டத்தில் அவர்களை ஏமாற்றி 10.5% என்ற ஒரு நாடகத்தை நடத்தி அதை நடத்தியவர்கள் இப்போது வெளிச்சம் வெளியே வந்து போச்சு. நீங்களாம் பூனைக்குட்டி வெளியே வந்து போச்சு. ஆக வன்னிய மக்கள், இந்த பகுதி மக்கள், தருமபுரி மாவட்டத்து மக்கள் ஏமாற மாட்டார்கள். யார் நின்றாலும், அந்த குடும்பமே நின்றாலும் அவர்கள் இங்கே வாக்களிக்க மாட்டார்கள் என்பது இந்த தேர்தலில் பாடம் காட்டும். மும்முனை போட்டின்னு சொல்லும்போது எங்களுக்கு யாரும் இல்லைன்னு தெரிவது ஒரு எண்ணமே தோல்வி. ஏன்னா இந்த அளவுக்கு தருமபுரி மாவட்டத்தில் 75% மக்களுக்கு மகளிர் உரிமை திட்டம் வந்திருக்கிறது. ஆக எதிர்கட்சியெல்லாம் டெபாசிட் வாங்குவார்களா என்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றுகிறது. அவங்களுக்கு சீசன் எலெக்ஷன் தேர்தல் திருவிழாவில் பாமக கலந்துப்பாங்க. அது நீங்களே சொல்லலாம். நீங்களே சொல்றீங்க. இப்போதான் வராங்கன்னு சொல்றீங்க. நாங்கள் எப்போதும் எங்களுடைய தோழர்கள் எப்போதும் இந்த கூட்டணி எப்போதும் இங்கே வாழ்றவர். அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு தான் வருவாங்க. யார் பாட்டாளி கட்சி எப்போ வருவாங்க? தேர்தலுக்கு வருவாங்க. அது தேர்தல் நேரத்தில் வாக்காளர்கள் ஆக்கிய நீங்கள் ஏப்ரல் 19 இந்த எந்த கட்சி நல்ல கட்சி, எந்த மக்களுக்கு நமக்கு யார் செய்தார்கள் என்று ஒவ்வொரு மக்களும் நினைத்தார்கள் என்றால் அதில் முதலிடத்தில் நிற்பது திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் என்பதை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலிடத்தில் இருப்பார்கள்.